நாங்கள் வந்துட்டோம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்க்கு. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் மெக்டொனால்ட்ஸ்? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜெனி அண்ட் ராஜ் vlog யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது vlogோட உங்களை சந்திக்கிறோம். ஒரு சின்ன கேப் வந்துட்டு, ஸோ இட்ஸ் ஓகே. திரும்ப இன்னொரு vlogோட உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கான vlog என்னன்னு சொன்னால் வந்து ஒரு ஸ்பெஷலான vlog. நீங்களே பார்ப்பீங்க அது என்னதை பற்றியான vlogன்னு சொல்லி நீங்கள் இப்போ டைட்டிலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் இந்த ஸ்பெஷலான நாளை ஒரு vlog உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ செய்ய போகிறோம். So let's see what happened in future. ஸோ காய்ஸ், அந்த ஸ்பெஷலான விளாக் வேறு எதுவும் இல்லைங்க. நாங்கள் சிங்கப்பூர் போக போகிறோம். ரொம்ப நாளாக, அதாவது 2 மாதமாக பிளான் பண்ணி போட்ட ட்ரிப் தான் இது. லாஸ்ட் டைம் தாய்லாந்து போனப்பே நான் வந்து சிங்கப்பூர் போகலான்னு தான் ரெடி ஆகினேன். பட் என்னதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ், எங்களுக்கு பட்ஜெட் சிக்கலானதால் அங்கே போக கிடைக்கல. சரி, இந்த முறை பிளான் பண்ணி வச்ச மாதிரியே நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் இந்த முறை ஏர் ஏஷியா ஃப்ளைட் தான் புக் பண்ணோம். சரியாக 10:30க்கு தான் எங்களோட ஃப்ளைட் டைம். நாங்கள் வெஹிக்கிளில் போகும்போதே செம்ம மழைங்க. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு மலையில தான் எங்களோட ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஸோ நாங்கள் டைம்க்கு ஏர்போர்ட்க்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் ரஜுனுக்கு கேஷ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு உள்ளுக்கு போகும்போதே நாங்கள் கேஷும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம். காய்ஸ், நாங்கள் இப்போ போர்டிங் பாஸ் எல்லாம் உடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் வர வரைக்கும் தான் இப்போ இருக்கும். எங்களுக்கு 10:50க்கு ஃப்ளைட். இன்னும் 9 o'clock தான் இன்னுமே. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour இருக்குது நாங்கள் இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒரு புது நாடு, அதுவும் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம் சிங்கப்பூர். எனக்கு உண்மைக்குமே ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப பிடிச்ச நாடு வந்து சிங்கப்பூர். ஸோ என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ராஜுன்னு கொஞ்சம் ப்ளர் ஆகி வரலாம். நாங்கள் இந்த முறை புக் பண்ண ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா ஃப்ளைட். இந்த ஃப்ளைட்டுக்கு நான் ரேட் கொடுப்பேன்னா 10க்கு 0 தான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ புவர் சர்வீஸ் இந்த ஃப்ளைட். அதாவது எப்படின்னா, எங்களுக்கு ஃபுட் தருவாங்க, பட் அதுக்கு தண்ணி பாட்டில் கேட்டால் தண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் வேறையாக பே பண்ணணும். நாங்கள் ஒரு இவ்வளவோ செலவழிச்சு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், ஒரு தண்ணி பாட்டில் தரது என்ன பெரிய விஷயமா? ஆனால் அது தரல அவங்க. அதுக்கு நாங்கள் வேறையாக பே பண்ணோம். அதோடு நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன். ஏர் ஏஷியா ஃப்ளைட் புவரான சர்வீஸ், லைக் ஏதாவது ரொம்ப கஷ்டமான நிலைமையில், அதாவது ரொம்ப எங்களுக்கு இயலாத ஒரு கட்டத்தில் கூட அவங்க வந்து வாட்டர் பாட்டில் தரதா இருந்தால் பே பண்ணி தான் தரணுமா. இது ரொம்ப புவராக இருக்குது இந்த விஷயம். ஸோ எனக்கு இந்த ஃப்ளைட் உண்மைக்குமே செட் ஆகலை. மலேசியாவில் டிரான்சிட் ஆகி தான் சிங்கப்பூருக்கு போகுது. அது ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் 1 hour டிரான்சிட் தான். ரொம்ப ஐகானிக்கான சிங்கப்பூர் அந்த ஸ்பாட் வந்து நாங்கள் போன டைமுக்கு வந்து ஓப்பன் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நாங்கள் அந்த 3D வாட்டர் ஃபால் சரி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் இந்த டெர்மினல் வந்து 2. ஸோ நாங்கள் டெர்மினல் 4க்கு போகணும். ஸோ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவிங்கான ஒரு பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டெர்மினல் 4க்கு போகணும் அந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு. No, seriously, what is this place? This is heaven. காய்ஸ், நாங்கள் வந்துட்டோம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்க்கு. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட். பாருங்கள் இந்த வியூவை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஃபைனலி எப்படியாவது நாங்கள் இந்த வேனை கண்டுபிடிச்சி ஏறியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேனை கண்டுபிடிக்கவே. ஃப்ரம் ஏர்போர்ட் டு எங்களோட ஹோட்டலுக்கு செக்இன் ஆகிறதுக்கு ட்ராவல் பேஜால் எங்களுக்கு அனுப்புகிற பிக்கப் வேன் தான் இது. பட் கம்யூனிகேஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, பட் ஃபைனலி ஏறியாச்சு. சீரியஸ்லி இந்த ஹோட்டல்கிட்ட வியூ வேறு லெவல்.
சரியாக எங்களுக்குன்னே செம்ம வியூவான ஒரு ஹோட்டல் செட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் அன்றைக்கி செக்இன் ஆனது 11க்கு மார்னிங். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்றைக்கி எடுக்க கிடைக்கல, ஏன்னா டைம் பின்னதால். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வெளியில் போயிட்டு ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சின்ன பேக்கரி மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஸோ நாங்கள் இப்போ ரெடி ஆகியாச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் டேயோட ஃபர்ஸ்ட் விசிட்டை போகிறதுக்காக வேண்டி. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே, அதாவது கார்டன் பை தி பேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள், அதாவது கார்டன் பை தி பே எங்களோட இந்த சிங்கப்பூர் ட்ரிப்போட முதலாவது விசிட் பிளேஸ், அதுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது என் கண் முன்னாடி. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்ட போகிறேன். எவ்வளோ நாளைக்கு அப்புறம் மெக்டொனால்ட்ஸ்? அதுதானே. காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் கிட்ட வந்து நான் சாப்பிட போகிறேன். ஸ்ரீலங்காவில் பேன் பண்ணதால் எங்களுக்கு அந்த ஃபுட்டு டேஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி அங்கே தான் நான் போனது. ஸோ லெட்ஸ் இன்சைட் த கார்டன் பை த வே நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் இதில் பேர் தான் ஃப்ளவர் டோம். இது எப்படின்னா ஃபுல் பேக் ஆஃப் ஃப்ளவர்ஸ், வெரைட்டியான ஃப்ளவர்ஸை வந்து இந்த கிளாஸ் ரூஃபுக்கு போட்டு காட்சிப்படுத்திருக்காங்க. அதாவது இந்த ரூஃபே மெயின்லி போட்டிருக்காங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஏசி தாங்க, ஃபுல் செட் ஆஃப். அதாவது அந்த இடம் ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஓரளவு ரொம்ப பரப்புடைய ஒரு இடம் தான். இவ்வளோ இடத்துக்கு ஏசி போட்டது எனக்கு உண்மைக்குமே ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. என்னடா உள்ளுக்கு போனதுமே என்ன குளிடுதுன்னு பார்த்தா ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த ஏசிக்குள்ளே தான் இவங்க வளர்க்குறாங்க. லைக் ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி சிங்கப்பூரில் பெருசாக வந்து குளிரான பகுதி இல்லை தானே. ஸோ அதனால் இந்த டெம்பரேச்சரை மீடியமாக வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்களா இருக்கும். इश्क में दिल बना है, इश्क में दिल फना है, ओ ஸோ நாங்கள் கார்டன் பை தி பே ட்ரீ அப்சர்வேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து, அதாவது வந்து நாங்கள் கீழே இருந்து பார்த்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கு மேலே பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். அங்கே அது மாதிரி தான் இருக்கு. லுக்கு என்ன லுக்கு? ஹவ் இஸ் த பிளேஸ்? என்ன செய்றீங்க? டயர்டாகி அப்படியே சாஞ்சி கொண்டிருக்கேன் மொட்டை மாடியில் வந்து. காலெல்லாம் வலிக்குது. ஸோ காய்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வந்து எல்லாரும் உட்காந்து கீழே பார்க்கலாம்.
சும்மாதான் இருங்களே. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை தள்ளி விட பார்க்குறாரு காய்ஸ். எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இவர் தான் காரணம். பாப்போம். ஸோ காய்ஸ் ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த கார்டன் பை தி பேயில் ரொம்ப முக்கியமான ஷோ தான் இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். எஸ், இட் இஸ் சூப்பர் ட்ரீ லைட் ஷோ. ஸோ 7:30 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டீ ஒன்று அடிப்பமேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ அது முடிய இவ்வளோ பேருமே இந்த லைட் ஷோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காகவும் இந்த லைட் ஷோவை காட்டுறோம். இதோ